காந்திமதி அம்பிகை அள்ளி வழங்கக்கூடிய அருளை பெற்றவள். அவளுடைய பேரழகு சொல்லில் வடிக்க இயலாத பேரழகு. அந்த பராசக்தியினுடைய பேரழகை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அர்த்தஜாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவு பூஜைக்கு போக வேண்டும். அந்த அர்த்தஜாமத்திலே ஒற்றை விளக்கொளியிலே வெண்பட்டை உடித்து கொண்டு ஒரே ஒரு மாலையை அணிவித்து கொண்டு அந்த தேவியினுடைய திருமுகத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் தேவி நேருக்கு நேராக நீங்களும் நானும் பேசுவது போல பேசுவாள். அவ்வளவு அற்புதமான அழகு வாய்ந்தவள் தேவி. காந்தி என்று சொன்னால் வடமொழியிலே ஒளி என்று பொருள். மதி என்று சொன்னால் முகம் என்று பொருள். ஒளி பொருந்திய முகம் உடையவளாக தேவி இருக்கிறாள். தேவி இயல்பிலேயே மிகப்பெரிய ஒளி பொருந்தியவள். ஆதிசங்கரர் சொல்லுவார், எத்தகைய ஒளி வெள்ளம் என்று கேட்டால் 1000 கோடி சூரியன் ஒன்றாக உதித்தால் எத்தகைய ஒளி வெள்ளமோ. நம்மளால் ஒரு சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது. 1000 கோடி சூரியன் என்று சொன்னால் அந்த ஒளி வெள்ளத்தை பார்ப்பதற்கான சக்தி நமக்கு இல்லை. உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுர்சாம் என்று சொல்லுகிறார். 1000 கோடி சூரியன் ஒன்றாக ஒளி வெள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது காந்திமதியினுடைய பேரழகு.